நெட்டவெளி இங்கே தான் இருக்குதியா? ஒன்று எங்கே எல்லாம் தேடினேன் தெரியுமா? உங்கள் அம்மா வேற ஃபோன் பண்ணி நான் கெட்ட கெட்ட கனவை பார்த்துட்டு இருந்தேன். பிள்ளைங்க எல்லாம் எங்கள் பிள்ளைங்கள்ட்ட எனக்கு ஒருக்கா ஃபோன் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆமாம், தம்பி எங்கே நெட்டவெளி? பாட்டி, தம்பி எங்கேனே தெரியல பாட்டி. நாங்கள் விளையாடிட்டு இருந்தோம், திடீர்னு அவனை காணல பாட்டி. நான் சொன்னேன்னா தம்பியை பத்திரமா பார்த்துக்கா, எங்கேயும் போகாமல் பார்த்துக்கான்னு சொன்னேனா? பாட்டி, நான் அவனை பத்திரமா தான் பாட்டி பார்த்துட்டேன். நாங்கள் கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருந்தோம். அப்போ அவன் தான் பாட்டி கேச்சராக இருந்தான். நான் நல்லா சொன்னேன், கேச்சராக இருக்காதேன்னு சொன்னான். அவன் இல்லை அக்கா, நான் கேச்சராக இருக்கேன்னு சொன்னான். நான் கண்ணாமூச்சி விளையாட எல்லாருமே ஒழிக்க போயிட்டோம். திடீர்னு அவனை நிறைய நேரமாக காணலேன்னு வெளியில் வந்து பார்த்தா எங்கே தேடியும் அவனை காணல பாட்டி. அதுக்கப்புறமா இந்த குளத்துக்கு பக்கத்தில் வந்து பார்த்தா அவன் கையில் வச்சிருந்த பால் வந்து குளத்துக்குள்ளாடி இருந்து. ஐயோ, நான் இப்போ என்ன பண்ணுவேன்? இந்த குளத்துக்குள்ளாடி அவங்க தம்பி இருக்கான். கன்ஃபார்மாக தெரியல பாட்டி, குளத்துக்குள்ளாடி விழுந்தானா இல்லையா. ஆனால் அவன் கையில் வச்சிருந்த பால் வந்து குளத்துக்குள்ளாடி தான் இருக்கு பாட்டி. ஐயோ, அவன் இந்த குளத்துக்குள்ளாடி மட்டும் விழுந்திருக்கவே கூடாது. என்ன பாட்டி, இது நல்ல ஆழமான குளமா? இல்லை இல்லை, இந்த குளம் பெரிய ஆழம் எல்லாம் கிடையாது. ஆனால் இந்த குளத்துக்கு உள்ளாடி விழுந்தவங்க வெளியில் உயிரோட வரவே முடியாது. என்ன பாட்டி சொல்கிறீங்க? எதனால உயிரோட வர முடியாது? குளத்துக்கு உள்ளாடி விழுந்த யாரையும் தேவி சும்மாவே விடமாட்டா. பாட்டி, தேவினா யாரு பாட்டி? நம்ம ஊரில் ஒரு பெரிய அரண்மனை இருந்து அந்த பெரிய அரண்மனையில் தான் தேவியும் அவளோட பையனும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. தேவிக்கு இன்னும் யாருமே இல்லை. அவளுக்கு அரண்மனையில் அவளும் அவளோட பிள்ளையும் அதுக்கப்புறமா அவளுக்கு இன்னும் கொஞ்சம் வேலைக்காரங்களும் இருந்தாங்க. தேவி அவளோட பையனோட நல்ல சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தா. அம்மா, நம்ம அரண்மனைக்கு குளத்துக்கு குளிக்க போகலாமா? அம்மா, உனக்கு 10 வயசுக்கு பிறகு நம்ம அரண்மனை குளத்தில் குளிக்க போகலாம். என்ன அது வேற, நீ அந்த குளத்துக்கு வர வேண்டாம். அம்மா, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குமா. மக்களே, எனக்கு நீ யாருமே இல்லை, நீ மட்டும்தான் இருக்க. எனக்கிட்ட இருக்கிய எல்லாருமே என்னை விட்டு ஏதோ ஒரு வகையில் பிரிஞ்சு போயிட்டே இருக்காங்க. உன்னையும் நான் இழக்க தயாராகவே இல்லை. எனக்கு சந்தோஷமே நீதான். அம்மா, பயப்படாதீங்கம்மா, நான் உங்களை விட்டு எங்கேயுமே போக போகிறதில்ல, உங்கள் கூடயே இருப்பேம்மா. தேவி அவளுக்கு ஒரு பிள்ளையையும் எங்கேயுமே விடாமல் நல்ல பத்திரமா பாதுகாத்துட்டு வந்தான். அரண்மனையை விட்டு வேற எங்கேயுமே அவனை போவிடவே இல்லை. ஆனால் அவனுக்கு எல்லா இடமும் சுற்றி பார்க்கணும், எங்கேயாவது போகணும்னு ரொம்ப ஆசையாகவே இருந்து. ஒரு நாள் தேவியே யோசிச்சா, நான் எனக்கு பிள்ளை அரண்மனைக்குள்ளாடியே அடைச்சி வச்சிருக்கேன், எங்கேயாவது கூட்டிகிட்டு போகலாம். அவன் நிறைய நாளாக குளத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம வந்து ஒரு நாள் அவனை குளத்துக்கு கூட்டிகிட்டு போகலான்னு யோசிச்சா. மக்களே, இன்னைக்கு நம்ம குளத்துக்கு குளிக்க போகலாமா? சரிம்மா, குளத்துக்கு குளிக்க போகலாம். தேவியும் அவளுக்கு பிள்ளையும் என்ன பண்ணாலும் அங்கே இருக்க வேலைக்காரங்க எல்லாம் கண்காணிச்சுட்டே இருப்பாங்க. ஆனால் அது தேவிக்கு தெரியவே இல்லை. தேவி அந்த வேலைக்காரங்களை எல்லாம் நல்லா நம்பினான். தேவி அந்த வேலைக்காரங்களை எல்லாம் தனக்கு சொந்தக்காரங்களை போல நேசிச்சா. எல்லாருமே தேவிக்கு முன்னாடி நல்லா நடிச்சுட்டே இருந்தாங்க. அம்மா, இந்த வெளி உலகத்தை பார்த்தே நிறைய நாளாச்சு. ஃபுல்லா அரண்மனையிலே இருந்திருந்து எனக்கு ஒரு மாதிரியே இருந்து இப்போ வெளியில வரக்க ரொம்ப அழகா இருக்குமா. தேவியும் அவளோட மகனும் குளத்துல நிறைய நேரமா குளிச்சுட்டே இருந்தாங்க. தேவியும் அவளுக்கு மகனும் குளிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு தேவிக்கு மகனை காணல. தேவி மகனை எல்லா இடமும் தேடி பார்த்தான், ஆனா கிடைக்கவே இல்லை. ஐயோ, என்னை விட்டு எல்லாரும் போயாச்சா? கடைசி எனக்கு மகன் மட்டும் இருந்தான், அவனும் இப்போ என்னை விட்டு போயாச்சா? இதுக்கு காரணமே ஊர் மக்கள் தான். இனி யார் இந்த குளத்துக்கு குளிக்க வந்தாலும் அவங்க இறந்தே போயிடுவாங்க, யாருமே உயிரோடவே இருக்க முடியாது. உண்மையா தேவிக்கு மகனை கடத்தினது அரண்மனையில் உள்ள வேலைக்காரங்க தான். ஆனா தேவி ஊர் மக்களுக்கு மேல சந்தேகப்பட்டு இனிமேல் யாருமே இந்த குளத்தை குளிக்க வரக்கூடாது, அப்படி வந்தாலும் அவங்க உயிரோடையே போக மாட்டாங்கன்னு சாபம் கொடுத்தா. அப்படி சாபம் கொடுத்துட்டு தேவியும் அந்த குளத்திலே விழுந்து இறந்துருவா. இனி நான் மட்டும் உயிரோடு இருந்து ஒரு பிரோஜனமுமே இல்லை, நானும் எனக்கு மகனே கூட போக போகிறேன். மக்களே, இந்த எபிசோடோட கண்டினியூஷனை நாளே பார்க்கலாம் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நம்ம நாளை பார்க்கலாம் மக்களே. டாடா, பை பை.